ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குருவிடம் எதையும் ஒளித்து வைக்காமல் அனைத்தையும் கூற வேண்டும். நம்ம மனசை தான் அம்மாவுக்கு தெரியுமே, அப்புறம் எப்படி நம்ம ஒளிச்சு வைக்கலாம்? ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி சொல்கிறது, மனுஷனுக்கு செட் ஆகும், பட் இறைவனுக்கு செட் ஆகாது. இறைவன் நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் எப்படி நான் இறைவனுக்கு தெரியாமல் நம்ம ஒளிச்சு வைக்க முடியும்? அது கண்டிப்பாக இறைவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்க போகிறோம், என்ன நினச்சோம், அப்படி கொண்டு முக்காலத்தையும் அறிந்தவங்க தான் குரு இல்லையா? ஸோ நம்ம எதையுமே ஒளிச்சு வைக்கக்கூடாது. குரு கிட்ட அப்பட்டமாக ஓப்பன் பண்ணி, இதுதான் நான்மா, என்னை திருத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சரண்டர் ஆகிடணும். ஸோ அம்மா, எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியல, அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறேன், அவங்க என்கிட்ட இப்படி பேசிட்டாங்க, என் மனசு இப்படிலாம் பேசுதுமா, பழி வாங்குற எண்ணங்கள்லாம் வருது. ஓப்பனாக அம்மாக்கிட்ட பேசலாம். டைரெக்டாக, அம்மா பாரும்மா, என்னெல்லாமா தப்பாக பேசுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா ஃபோட்டோ பார்த்தோ மனசுக்குள்ளேயே பேசினோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு குழந்தை எப்படி ஒரு தாய்கிட்ட ஒரு பாசம் அன்பு வச்சிருக்கிறதோ அதே மாதிரி நாம் அம்மா கிட்ட பற்று வைக்கணும்னு சொல்கிறாங்க. பற்று வச்சா மட்டும்தான் நம்ம ஆன்மீகத்தில் ஒரு அடுத்த நிலை முன்னேற்றமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பற்றுங்கிறது மனுஷன்கிட்ட பற்று வைக்கக்கூடாது, இறைவன்கிட்ட குருவாகிய நம்ம அம்மா கிட்ட பற்று அதிகமாக வைக்கணும். அப்போ தான் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றமே அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மந்திரம், ஜெபம், தியானம், இந்த ரெண்டுமே ஒரு இடைவிடாத பயிற்சி. 2 கண்ணு மாதிரி டெய்லியுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். மந்திர ஜபம் பண்ணாமல் விட்டுறவே கூடாது, டெய்லியும் பண்ணணும். அதே மாதிரி தியானமும் பண்ண தான் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு போகவே முடியும். இந்த மந்திரத்தினால கிடைக்கிற பலனே அதிகம். நம்ம மனசு கண்ட்ரோல் ஆகும், நம்ம அலைப்பாயாது, ப்ரெசண்ட்லேயே நம்ம மைண்டு இருக்கும், எதையும் ஓவர் திங்க் பண்ணாது. ஸோ அதனால் மந்திர ஜபம் டெய்லியுமே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது வேளாண்மை குறித்து படித்தால் மட்டும் போதாது, அதன்படி விவசாயம் செய்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதாவது நம்ம வேளாண்மை படித்து நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம்னா அதை படித்து என்ன யூஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளைச்சல் பண்ணணும்ல, அப்போ தான் 4 மக்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே தான் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி அடக்கி மந்திர ஜபம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த ஒரு எப்படி சொல்லுது, நம்மளால் அடுத்தவங்களும் மாறுவாங்க. ஓகேவா? ஸோ அம்மாவுக்கு நீங்கள் அனைவரும் குழந்தைகளே. நீங்கள் செய்யும் எந்த தவறும் அம்மாவுக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் குருவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆசாரப்படி நடந்து கொள்ள வேண்டியது சீடனின் ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அவசியமாகும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்போவுமே அம்மாவுக்கு ஒரு குருவாக இருக்கோம் இல்லையா, அம்மா நமக்கு ஒரு குருவாக இருக்காங்க. ஸோ அம்மா நம்மளுடைய தவறுகளெல்லாம் அடிக்கடி திருத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம அம்மா கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னா ஒரு ஆச்சாரப்படி நடந்து கொள்ளணும். சீடன் குரு அப்படிங்கிற முறைப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நடந்துக்கணும். அம்மா கருணை காட்டுவாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு குரு பாவத்தில் இருக்காங்களே, ஸோ நம்ம சீடனாக நடந்துக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சில விதிமுறைகள் உண்டு. அதாவது தவறுகளுக்கு தண்டனை வருகிறது, எந்த துன்பமும் எப்படிப்பட்ட தண்டனையும் எனது வளர்ச்சிக்காகவேன்னு சொல்லி நினைக்கணுமா. தேங்க்யூ.